வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சூப்பரான மில்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது கூட நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசியும் சிறுதானியங்களும் சேர்த்த தோசை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாவு வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தோசை வந்து நம்ம எதிர்பார்க்குறத விட நம்ம எப்போவும் நார்மலாக சுடுற தோசை மாதிரியே நல்ல டேஸ்ட் இருக்கும். வெள்ளை அரிசியை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிறுதானியங்கள் கூட சிகப்பு அரிசி, கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி அரிசிகள் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கும் என்ன செய்யும் அப்படின்னா நல்லாவே இருக்கும். சிறுதானியம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான தோசை தான் இது. நம்ம நார்மலாக சுடுற தோசை டேஸ்ட்லேயே தான் இதுவும் இருக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ரொம்ப சூப்பராக வரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன சிறுதானியம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச சிறுதானியங்கள் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து இந்த சிறுதானியங்கள் ஒத்துக்காது. அவங்க வந்து உங்களோட ஃபேவரேட்டான சிறுதானியம் சேர்த்துக்கலாம். எந்த அரிசினாலும் சேர்த்துக்கலாம். வெள்ளை அரிசியை தவிர சிகப்பு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் நம்ம எல்லாமே ஈவனாக எடுத்துக்கணும். ஒரு கப் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி, ஒரு கப் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கம்பு, அடுத்து ஒரு கப் திணை அரிசி, அடுத்து ஒரு கப் வரகரிசி. இந்த திணை, கம்பு, அதுக்கப்புறமா வரகரிசி இந்த மூணுமே என்ன செய்யும் அப்படின்னா வரகு புழுங்கல் அரிசி இருக்குது. நீங்கள் அதை பார்த்து நல்லா சரியாக வாங்கிக்கோங்க. பச்சரிசி ஒத்துக்காதவங்க இது வரகு பச்சரிசியாக புழுங்கல் அரிசியான்னு சேர்த்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வரகு அரிசி சேர்த்தாச்சு. நான் வந்து வரகில் புழுங்கரிசி சேர்த்துருக்கேன். பச்சரிசி அப்படின்னா அது நல்ல வெள்ளையாக இருக்கும். வரகு பச்சரிசி வந்து நம்ம பச்சரிசி மாதிரியே நல்ல ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். புழுங்கரிசி கொஞ்சம் லைட் மஞ்சள் கலரில் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த 4க்கு 1 அப்படிங்கிற பங்கில் நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா உருட்டு உளுந்து சேர்த்துருக்கேன். கருப்பு தொளி உளுந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே தொளியோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து உளுந்து தான் சேர்த்துருக்கேன். வெள்ளை உருட்டு உளுந்து தான் சேர்த்துருக்கேன். அது 1 டம்ளர். மொத்தமாக நமக்கு வந்து 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது எனக்கு வந்து காலையில், ஈவினிங், அதுக்கு அடுத்த நாள் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். 3 டைம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிக்கோங்க. இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா போகணும். நல்லா ஊற வைக்கணும். ஒரு மினிமம் ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சிறுதானியங்கள் வந்து 1 மணி நேரத்துலேயே ஊறிடும். ஆனால் இந்த கருப்பு கவுனி அரிசி மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு 2-3 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் 8 மணி நேரம்னாலும் ஊற வைக்கிறாங்க. அது உங்களுடைய விஷ் தான். ஆனால் 2-3 மணி நேரத்துலேயே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா அரிசி எல்லாமே சூப்பராக ஊறிடும். இந்த அரிசி நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி கழுவுன தண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செடிகளுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா அதுகளுக்கு வந்து ஒரு நல்ல ஊட்டச்சத்தாக இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் கழுவி நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா திரும்பவும் வேறு தண்ணி மாற்றிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த கலரே பாருங்கள் உங்களுக்கு நல்லா மாறிடும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் எடுத்து நான் என்ன சேர்ப்பேன் அப்படின்னா கிரைண்டரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் நான் என்ன சேர்ப்பேன் அப்படின்னா அரைச்சி எடுக்க போகிறேன். அப்படி இல்லை நீங்கள் வந்து இட்லியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உளுந்து இது கூட சேர்க்காம தனியாக 1 டம்ளர் ஊற வச்சு எப்போவும் நம்ம தோசை மாவு அரைக்கிற மாதிரி உளுந்து என்ன செய்யணும் அப்படின்னா தனியாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த சிறுதானியங்களையும் தனியாக அரைச்சி எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எப்போவும் தோசை சுடுற மாதிரி மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இட்லிக்கு ஆட் பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சால் இட்லி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்லி வரும். ஆனால் கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கும். நீங்கள் எப்போவும் நம்ம தோசைக்கு அரைக்க மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஹார்ட்னஸ் இருக்காது. பட் இட்லி வந்து ரொம்ப சூப்பராகவே வரும். வராதுன்னு நான் சொல்லலை, சூப்பராக வரும். ஆனால் அந்த நம்ம எப்போவும் அரைக்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி மெத்துன்னு இட்லி வரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அரைச்சி எடுத்தாச்சு. மாவு வந்து ரொம்ப நேரம் புளிக்க வைக்கக்கூடாது. மாவு அரைச்சிட்டு உடனே உப்பு சேர்த்து கரைச்சிட்டு ஒரு 3-4 மணி நேரம் தான் புளிக்கணும். சிறுதானியங்கள் ரொம்ப புளிச்சிடும். சீக்கிரமாக புளிக்குது அப்படிங்கிறதுனால தோசை வந்து ஒட்டும். அந்த தோசை ஒட்டுறதுக்கு காரணமே சிறுதானியங்கள் புளிக்கிறது காரணம்தான். அதனால் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஊற வச்சுட்டு உடனே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தோசை, இட்லி ஊற்றினா ரொம்ப சூப்பரான எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஊறி நல்லா எனக்கு வந்து உப்பி வந்திருக்கு. நம்ம சாதாரணமாக அரைக்கிற மாதிரி தான் மாவு மேலே வரைக்கும்லாம் உப்பி வராது. சிறுதானியங்கள் ஓரளவு தான் பொங்கி வரும், ரொம்ப அதிகமாக பொங்காது. இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு பொங்கியிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த மாவு கரெக்டான இட்லி பதம். இட்லி ஊற்றுனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றிக்கலாம்.
இல்லை நீங்கள் தோசை தான் ஊற்றணும் அப்படின்னா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சிறுதானியங்களை தோசை தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது. அதனால் நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு திரும்ப என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா தோசையை ஊற்ற போகிறேன். இது கூட நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் அடை தோசை மாதிரி நீங்கள் இது கூட ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக இந்த தோசை மாவு மட்டும்தான், வேறு எதுவுமே சேர்க்கலை. ஒரு சூப்பரான ஹெல்த்தியான தோசை மாவு, அதாவது கருப்பு கவுனி அரிசி சிறுதானியம் சேர்த்த மாவு சூப்பரான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். மாவு வந்து உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தோசைக்கு கரைச்சிட்டு மீதி மாவு உடனே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு புளிக்காது. ஒரு 2 நாள் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தோசை மாவு நான் ஊற்றிட்டேன். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திருப்பி போட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு இட்லி பொடி வேணும்னா இட்லி பொடி சேர்த்துக்கலாம். கேரட் வேணுன்னா கேரட் திருகி மேலே சேர்த்துக்கலாம். வெங்காய தோசை இந்த மாதிரி எந்த மாதிரினாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூப்பராகவே வரும். இப்போ ஒரு தோசை நான் ப்ளைனாக ஊற்றிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த நடுஸில் வந்து ஹோல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நல்ல மாவு புளிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சூப்பரான சிறுதானிய தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த மாவில் ரெடி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான தோசை நமக்கு கிடச்சிரும். நம்ம சாதாரண தோசை மாதிரியே தான் இருக்கும், எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெங்காயம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துருக்கேன். மல்லி இலை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இட்லி பொடியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திருப்பி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசையை திருப்பிட்டு திரும்ப எல்லா வெங்காயமும் மல்லி இலையும் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணும்போது என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மேலே இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி பொடி மேலே போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் அந்த தோசை வந்து ஒட்டும் அதில். இப்போ திருப்பி போடப்போ வெங்காயம் இந்த மாதிரி தான் சிந்தும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வெங்காயம் நீங்கள் ராவாக சாப்பிட்றதுக்கும் அந்த தோசைக்கல்லில் வெந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற வெங்காயம் வந்து நல்லா வெந்திருக்கும். அதை திருப்பி போடுறப்ப இருக்கிற வெங்காயம் அப்படி திருப்பி போடுறப்ப இந்த வெங்காயம் கீழே விழாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தோசை மாவு வந்து திருப்பி போட்டதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு அமுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே விழாது. இப்போ எனக்கு வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சர்வ் பண்ண போகிறேன். அதனால் தோசைக்கல்லில் இருக்கிற வெங்காயமும் நல்லா வெந்திருக்கும். அதையும் நம்ம இந்த தோசை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு கவுனி அரிசி அதுக்கப்புறமா சிறுதானியங்கள் சேர்த்து செஞ்ச ஒரு சூப்பரான அட்டகாசமான தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. கருப்பு கவுனி அரிசி இல்லை அப்படின்னா இதை வந்து மாப்பிள்ளை அரிசிலையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ட்ரை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.